ரூ. 12,000க்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. ரூ. 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கேமிங் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போனா மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலை சூஸ் பண்ண முடியும். கேமிங் மொபைல் மட்டுமே இல்லாமல் ஆல்ரவுண்டர் கேமிங் மொபைலும், கேமரா நல்லா இருக்க மாதிரியான கேமிங் மொபைலும் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள் மக்களே. டைம் நல்லாவே சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மொபைல்ஸ் எல்லாமே வரிசையாக நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதன்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 Pro தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சுவல் டிசைன் தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ M6 Proவை விட இங்கே கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் ஜியோ OLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 2100 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 MP பிரைமரி கேமரா. இது சோனியோட சோனி LYT600 என்ற சென்சர். ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம். பட் இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல, 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல. 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 10,000 லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைட் ஆங்கிள் 4K சப்போர்ட் இருக்குது. பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7025 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4,80,000 பக்கம் வருது. பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5110 mAh பேட்டரி அண்ட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்கமாகவே இருக்குது. 6GB 128GB 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், இங்கே வைட் ஆங்கிளும் இல்லை, 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லை. அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட், பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா ப்ளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 64+5 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. சோனியோட IMX682 என்ற பிரைமரி சென்சர். சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானும் நம்மளால் சொல்லிட முடியும். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7 லட்சம் பக்கம் வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் இப்போது 6000 7000 கொடுத்துட்டு இருக்கும்போது 5000 கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 13,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை. பேட்டரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது. 5000 mAh ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன், க்ளீனான யூஐயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது. ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம்.
ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches HD + டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rate இருக்குது அண்ட் IPS LCD பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க. 560 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இந்த 2 மெகாபிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்லை, சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது, நம்மளால சொல்ல முடியும். 2K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7300 தான், ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் 6,20,000 பக்கம் வருது. ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டாக ரெகுலராக 12,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் கேமராவுமே நல்லா இருக்குது. டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 likes 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா.